கேளுங்கள் சுவாமி. பண்டு விழி கற்கண்டு மொழி மாதே, பண்டு விழி கற்கண்டு மொழி மாதே, பண்டு விழி கற்கண்டு மொழி மாதே, நீ பதிருக்கும் நாடுது சொல், பதிருக்கும் நாடுது சொல் போதே. ஞான நிலைதான் உணர்ந்த சுவாமி, ஞான நிலைதான் உணர்ந்த சுவாமி, நாடு அது மலை நாடு சுவாமி. வெற்றிமுடி தாதைக்கும் வேம்புக்கு பெண்ணைக்கும் சுற்றும் இருமலை தோன்றுமே கற்றோர் திறந்தாங்கும் தாங்கும் அறம் தாங்கும் தொண்டை அரசு எமது அரசு. முடிச்சிங்களா? கொஞ்சம் கெயின் பண்ணிட்டீங்க. ஐயன் வள்ளுவனுடைய வாக்கு என்னன்னா, அவர் சொன்ன எத்தனை மனிதனுக்கு தேவையான அனைத்து கருத்துக்களையுமே கூறியவர். அது கீழே வளைஞ்சிருக்கு, ஏற்ற முடியறதில்ல. ஆனால் அவர் கூறிய அந்த கவியில் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கவி உண்டு. காண முயலெய்த அம்பில் வேலம் பிழைத்த வேலேந்தல் இனிது அப்படின்னு. என்ன அர்த்தம்னா, ஒரு முயல் வேட்டைக்கு போய் முயலை வேட்டையாடுறது பெரிய வெற்றியே கிடையாது. ஆனால் ஒரு யானை வேட்டைக்கு போய் யானையை எதிர்த்து நின்றாலே அது வெற்றி தானா? ஏன் சொல்கிறேன்னா, ஒரு முட்டாள்கிட்ட பேசி ஒரு முட்டாளை வெற்றி பெறுவது அது உண்மையிலே வெற்றி கிடையாது. ஆனால் நல்ல ஒரு அறிவாளியை எதிர்த்து சண்டை போட்டாவே அது வெற்றிக்கு நிகராகுமா? சொல்லுவாங்கல்ல, கொட்டுப்பட்டாலும் மோதிர கையில் கொட்டுப்படணும்னு. நான்லாம் உன்னை அந்த அளவில் வச்சுருந்தேன். இப்படி இந்த ஜெயிக்கலைன்னா கூட பரவாயில்ல, விவரம் பேசணும், எதிர்த்து நிற்கணும் அப்படிங்கிற. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு எதிரியை மதிக்கிறோம்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் நமக்கு எதிரியா அப்படிங்கிற ஒரு எதிரிட்ட இவ்வளோ நேரம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இவங்களெல்லாம் சந்திச்சு பேசணுமையா அப்படின்னு எப்போ நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு வருகின்றோமோ அப்போ தான் அந்த எதிரியின் சிறப்பு என்ன என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். அது நமக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையை கொடுக்கும். ஆனால் எந்த அளவு நான் எதிர்பார்ப்போடு வந்தனோ எனக்கு கிடைச்சது ஏமாற்றம் மட்டும்தான். ஏமாற்றத்தை தான் நீ எனக்கு கொடுத்துருக்க. புரியல. விவரம் பேசுறதை நம்ம வந்திருக்கோம். அது உண்மை தானே? அது உண்மை. இப்போ பாடின மாதிரி கதை பாட்டு நிறையா பாட்டு உண்டு. எல்லா கதை பாட்டையும் பாடணும்னா அது ஒரு 4-5 மணி நேரம் கூட பத்தாது. அந்தெல்லாம் கதை பாட்டு. முன்னாடிலாம் கதை பாட்டு மட்டும்தான் தர்க்கம்னு ஒன்று. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அப்படி இல்லை. விவரம் பேசுறது. நீங்கள் என்ன படிச்சிருக்க, நான் என்ன படிச்சிருக்கேன் என்பதை பொறுத்து தான் யார் விவரமான ஒன்று மக்கள் முடிவு பண்ணிக்குவாங்க. அதுதான் தர்க்கம்னு பேர். அப்படி உன்னை மாதிரி ஒரு அறிவாளி தான், எனக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்படி உன்னை போன்ற ஒரு அறிவாளியில் நிறைய விவரம் பேசணும், நம்ம கற்றுக்கிட்ட வித்தியை காட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு வரும் பொழுது இல்லை நான் அப்படிலாம் இல்லை, நானும் மற்ற பிள்ளை மாதிரி 10-11 தான், நானும் எல்லா பிள்ளை மாதிரியும் பண்ணுவேன் அப்படின்னு அந்த அறிவீனமான ஒரு செயலை செஞ்சிருக்கியே, இது நியாயமா வள்ளி நாயகம்? எது அறிவீனமான இல்லை இப்போ வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னு புரியலைன்னா என்ன சொல்கிறது? இல்லை புரியுது, புரியாத மாதிரி நடிக்கிறேன். என் வாயிலேருந்து மொத்தமாக வெளியில் கொண்டாடணுமா? இவ்வளோ தான் சொன்னதுக்கப்புறமா நான் எதை சொல்கிறேன்னு நேரம் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், உனக்கா தெரியாமல் இருக்கு? இல்லை உண்மையிலே எனக்கு புரியல. நீங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்தேன் ஆனால் ஏமாற்றம் அப்படின்னு சொல்கிறீங்களே, அதான் எனக்கு புரியல. நீங்கள் கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்லிட்டேன். அதில் என்ன ஏமாற்றம்? நான் பதில் சொல்லாமல் இருந்திருந்தா, நான் கேள்வி கேட்டேம்மா நீ பதில் சொல்லலை, அதனால் எனக்கு ஒரு ஏமாற்றம் சொல்லலாம். காரணம் வேணும்ல. எதனால் உன்னை அறிவீனமான செயல் செய்து விட்டாயினோ? ஒளிபெருக்கியாரு இவ்வளோ பெரிய தோரணங்களை அழகாக அங்கே வரைக்கும் இங்கே வரைக்கும் கட்டி வச்சிருக்காரு. அவர் என்ன காரணம் இல்லாமல் தோரணம் கட்டியிருக்காரு? விழா என்ற ஏற்பாடு ஒன்று இருக்கிறதுனால தானே, அந்த காரணத்தினால தானே தோரணம் கட்டியிருக்காரு. அது மாதிரி என்ன காரணம்னே சொல்லாம பேச்சு நியாயமா மொட்டை தரேன் இந்த மாதிரி பேச்சு நியாயமா தான் இருக்கு. என்ன காரணம்னே சொல்லாம நான் பேச ஆரம்பிக்கல, பாடின பாட்டு கதை பாட்டுக்கு பதில் பாட்டு பாடியிருக்கேன். அப்படி இருக்கும்போது எதுக்காக 10-11 ஏன் சொல்றீங்க? விவரம் கேட்கறேன்னு சொன்னீங்க, கேளுங்கள் சாமின்னு சொல்லியிருக்கேன். சரி, அப்ப எதனால எதுவுமே பேசுறதுக்கு முன்னாடி உன்னை பற்றி வார்த்தையை நான் பதிவு பண்றேன்னு தெரியல. ஆனா உங்களுக்கு தெரியுமா? தெரியல, அமைதியாயிருமா? உங்களுக்கு தெரியுமா நான் எதுக்கு சொல்றேன்னு? ஏதாச்சும் சிந்தனை இருக்கா எதுக்காக சொல்றேன்னு? அவங்க தான் காலையில் வாங்கிட்டு போக போறாங்க. என்னது? 8000 9000 ரசிகர்கள் தான் நாடகம் நடிக்க வந்திருக்கோம்.
என்ன பதில சொல்லி இரு வாய மூடு. உன் பேச்ச குறை முதல்ல. வாய மூடு. அப்புறம் பதில சொல்லியன்னா சட்டம் நீ வச்ச ஆளா நானு? தம்பி இந்த பாரு அத்தா எச்சரிக்கை இந்த பாரு உன் ஜால பேர் எவன்டா சசுக செட்டே ஓடுது அவட்ட போய் நீ அவள போய் மாமா கொடுக்க நீ பண்றது தப்பு. இப்ப வேற பதில சொல்லியன்னா அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க. உனக்கு நீ ஆளா இருக்க சரியா? நம்ம பெரிய ஏமாற்றத சொல்றீங்க. உனக்கு நீ பெரிய ஆளா இருக்க. எனக்கு நீ ஆள் கிடையாது. எனக்கு நீ ஆளே கிடையாது. நான் சொல்றேன் சரியா? பதில் சொல்லியா? சுத்தமா நீ உங்க சவுடாலா? ஒன்றரை பேசவே இல்ல. பாருங்க ஒன்றரை பேசவே இல்ல. உங்கள மட்டும் இல்ல நான் கேக்குறது என்னைய பொறுத்த வரைக்கும் கட்ட பிடிக்கிற ஆளுங்க எல்லாமே எனக்கு சின்ன ஆளுங்க தான். வந்தீங்களா கேள்வி முறையா கேக்குறீங்க அது பதில் அத சொல்றதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. உங்க கேள்விய முறையா கேட்கணும் சொல்றதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. முதல்ல என்கிட்ட நின்னு பேசறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. வானத்துல குதிச்சிட்ட படிச்சானே வந்திருக்க. உனக்கு நீ படிச்ச உனக்கு நம்பிக்கை இருந்தா அதோட எனக்கு அதிக நம்பிக்கை இருக்கு. சம்பந்தம் இல்லாம என்னைய ஏமாற்றம். ஆமா ஏமாத்தம் தான். எதுக்கு சொன்னீங்க? காரணம் சொன்ன பாத்தியா? விளக்கம் மட்டும் சொல்லுங்க நீங்க. ஐயா ஒழுங்கா நாய் அடிச்சமே அடிச்சுக்க பிடிக்காது எனக்கு. என்ன தகுதிக்கு நீ கேட்டல? என்கிட்ட கேள்வி கேக்குற உனக்கு என்ன தகுதி இருக்கு? அப்ப என்கிட்ட கேள்வி கேட்டீங்களே உனக்கு என்ன தகுதி இருக்கு? எப்ப கேக்கணும்? எப்ப கேக்கணும் கேள்வி? எப்ப கேக்கணும்? நான் கதையை ஒழுங்கா முறையா கொண்டு போகணும். அப்பா அப்படி ரொம்ப இவன் ரொம்ப அப்படியே ரொம்ப முறையா நடத்தி விட்ட. இப்பதான் திடீர்னு அக்கறை வருது உனக்கு. வள்ளி நாரதர் சந்திக்கிறதுக்கு துறந்தப்பா வள்ளி நாரதர் எந்த நாடகத்திலாச்சும் தர்க்கத்துல சந்திக்காம போனதா கதை இருக்கா? இருக்குல்ல? நீ நான் சந்திக்க அது நேரத்தை பொறுத்து. சில நேரம் 2.5 மணி நேரம் சந்திச்சிருக்கேன், 20 நிமிஷம் கூட சந்திச்சிருக்கேன். மொத்தத்துல சந்திக்க நேரம் இருக்குல்ல? நீ நான் சந்திக்காம நேரம் முருகனை சந்திக்க போறனா? தெரியுதுல? வந்ததுக்கு அப்புறம் நீ கேள்வி கேளு. யார் உன்னை வேணாம்னா? கேட்கறதுக்குள்ள ஒரு தகுதி வேணும். நீ முதல்ல அந்த தகுதியோட நடந்துக்க. முதல்ல நான் உன்னை சந்திக்கல, சந்திக்கிறதுக்கு முன்னாடியான உன்னுடைய அறிமுக காட்சியில உனக்கு என்ன வேலை? முருகனை பிடிச்சிருக்கு, அவர்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அவர்தான் கட்ட போறேன், அவ்வளவுதான் ஓ வசனம். உனக்கு என்ன முக்காலம் தெரியுமா? வள்ளிதானே நீ. நாரதர் வருவாரு, சந்திக்க போறாரு, முக்காலம் தெரியுமா? ஏன் அப்படி முக்காலம் தெரியுமா? யாரை கட்ட போறேன்னு தெரியுமில? ஏன் இங்க வர்ற? நேரம் போய் அவர் கட்டிக்கிட்டு அப்படி போக வேண்டியதானே? இப்ப நாரதர் வருவாரு, வர்ற நாரதர் இதுக்கு சொல்லட்டும் சரியான ஆள். இதெல்லாம் நீ பேசுற பேச்சா? முதல்ல வள்ளின்ற கதாபாத்திரம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு முதல்ல அதை கத்துக்கிடுவா. அப்புறம் அடுத்தவங்க பாடம் எடுக்கலாம். நீங்க எப்படி பேசுங்க? நீங்க எனக்கு ஆளே கிடையாது. பாரு முதல்ல பேசுனதுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டு அப்புறம் கதை ஆரம்பி. நாரதர் வருவாருன்னு உனக்கு எப்படி தெரியும்? முன்னாடி நான் முதல்ல அப்படின்னு சொல்றேன். அப்படிலாம் கேள்வி கேட்க கூடாதுமான்னு சொல்றேன். அந்த அம்மா கேட்கிறா மறுபடியும் பேசு. எதிரியா இருந்தாலும் நியாயமான விஷயங்களை சொல்லும் பொழுது ஏத்துக்கிடணும். அதை ஏத்துக்கிற மன பக்குவத்தை நான் வணங்குற முருகனும் இந்த விநாயகரும் எனக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நாரதர் வர்றதுக்கு முன்னாடியே நான் கேள்வி கேட்டேன். இதான் உங்களுக்கு பிரச்சனையா? இதை சொல்ல வேண்டியதானே? நான் வர்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் பேசுல நான் கண்டுபிடித்தது, ஒரு ஆள் இருக்கும் பொழுது பேசணும், இல்லாத பொழுது பேசக்கூடாது. அதானே உங்களுடைய பிரச்சனை. துராஜனே, இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், கருங்குளம் ஜெயமாதவன் நாரதர் நம்ம கந்தர்வகோட்டை நாடகத்துக்கு போயிருந்தாருன்னா நம்ம கிராமத்தில் இருந்துக்கிட்டு அந்த நாரதர் வந்தா கண்டிப்பா பதில் சொல்லணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது தவறு. பெரியவங்களா இருக்கீங்க. அவர் இங்க இல்ல அப்படின்னா வேற ஊருக்கு போயிருக்காருன்னா அவர் இல்லாத நேரத்தில் நான் கேள்வி கேட்கறது தவறு. இங்க தானே இன்னைக்கு உள்ளதானே உட்காந்துருந்தீங்க. எல்லா கிராமங்கள்லையும் ஒரு டீ வாங்கி கொடுங்க அப்படின்னு கெஞ்சணும் அமைப்பாளர்கள்ட்ட. டீ குடிச்சா என் வயிறு நிரம்பி போச்சு. ஊருக்கே வாங்கி கொடுக்குறாருமா. செந்தில் அண்ணனுக்கு முதல்ல மனமார்ந்த நன்றி. அவரும் டீ கடை போட்டிருக்கலாம். யாரு? ஏஜென்ட். ஆமா, எல்லாரும் நீங்க வேற. இப்போ இங்கே வரக்கண்ணே, நான் கடுப்பா கோமத்தில் இருந்துக்கிட்டு இருக்கேன், நகைச்சுவை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ அவ்வளோதான். சரியா? உங்கள் அண்ணன்னு உங்கள் மேலே ஒரு மரியாதை வச்சுருக்கேன். நான் என்ன கோபத்தில் இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது அவர் வந்து அந்த மாதிரி தூங்காமல்
நடிகர்களை தூங்க விடாமல் அசர விடாமல் சுறுசுறுப்புக்காக இருக்கக்கூடிய அந்த தேநீரை கொண்டு வந்து கொடுக்குற அவருக்கு நன்றி. இப்போ நான் விஷயத்துக்கு வர்றேன். இப்போ அவர் வர்றதுக்கு முன்னாடி நான் கேள்வி கேட்டது தப்புன்னு சொன்னார்ல, இவர் ஒரு கேள்வி கேட்டார் நான் வர்றதுக்கு முன்னாடி, கேட்டார் இல்லையா? நல்லா கேட்டார். கேட்டார்ல, நல்ல அறிவாளியாக இருந்திருந்தா உமக்கெல்லாம் மான வெக்க சூடு சொரணை இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஏதோ அந்த அம்மா தெரியாமல் கேள்வி கேட்டுருச்சு, நம்ம கேட்க வேணாம் அப்படின்னு கௌரவமாக நிற்க வேண்டியதானே? என்னங்க? அப்போ நாங்கள் கேட்டது மட்டும் தப்புன்னா நீங்கள் கேட்டது ரொம்ப சரியோ? நான் அப்படின்னு சுவாமி அப்படின்னு சொல்கிறேன். அப்படிலாம் பேசக்கூடாது சாமி அப்படின்னு. அப்படிலாம் சொல்லலையேப்பா. இங்கே யார் பக்கம் இருக்கிய? நான் உங்கள் பக்கம் தான். அதோட பாட்டுங்க நல்லா கேட்டீங்களே, கேட்கலாமாங்க? அப்போ அதனால தான் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் அழகா, எப்போவுமே அடுத்தவங்களை குறை சொல்லாத, சுட்டு விரலை நீட்டி மற்றவர்களை காட்டும் பொழுது உனது கட்டை விரல் உன்னைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறதுங்கிறாரு. இந்த உலகத்தில் அடுத்தவங்களை பார்த்து இப்படி நீ விரல் நீட்டி குறை சொல்லாத, உனக்குள்ள 1000 குறை இருக்குது, முதல்ல உன்னைய திருத்திக்க. ஏன்னா கட்டை விரல் உன்னைய பார்த்து உனக்குள்ள 1000 குறை இருக்குது, உன்னைய திருத்திக்க, அப்புறம் அடுத்தவங்களை பார்த்து குறை சொல்லுவேன்னு. முதல்ல ஏன்கிட்ட கேள்வி கேட்டதுக்கு நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நான் அப்படி தான் கேட்பேன், அதான் என் குணம். இல்லை இது பிடிச்சிருக்கு. இப்போ நீ சொன்ன பார்த்தியா, கடையை சொன்ன பார்த்தியா, நான் அப்படித்தான் செய்வேன், எனக்கு அது கூட பிடிச்சிருக்கு. ஆனால் என் கேள்விக்கு விளக்கம் சொல்கிறேன். பேர் வழின்ற பேரில் உள்ளே நானும் இருந்தீங்க. கந்தர கொட்டை ஒன்றா கந்தர கொட்டை எனக்கு ஆரியா அப்படி போகிறேன். அது ஏன் சௌரியம், ஏன் பிரச்சனை? மேடை வந்து நிற்கிறதுக்கு முன்னாடி ஏமா கேட்டேன், இப்போ கடையை சொன்ன பார்த்தியா, அதை வேணா பதிலாக வச்சுக்கிறேன். நான் அப்படித்தான் கேட்பேன், என்ன செய்வேன், இதை கூட பேசு, நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் எவ்வளவு தெளிவா மூல செலவு பண்ணுற, நான் பண்ண தப்பாகவே இருக்கட்டும் அதை சுட்டி காட்டுறேன். அதை மக்கள்கிட்ட இது பண்ண தப்ப காட்டாம அப்புறம் நீரதுக்கு கேட்டீரு. நாங்கள் இங்கே நம்ம எண்ணத்தை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை பண்ணணும், சரியா? நான் அவ்வளோ நல்லவே இல்லை, நீ இந்த அம்மா கேட்டுச்சு, நம்ம வந்து நியாயம் கேட்போம். எனக்கு நான் முன்னாடி சொன்னதேன், எனக்கு ஒரு கண்ணு போனாலும் 2 கண்ணை குருடாக விட மாட்டேன், சரியா? இதில் வேற இவர் கதை நடத்த வேண்டியதானே. என்ன நீ என்ன முந்தா நேற்று நாடகத்து வழி நேற்று நாடகம் வந்தியா? என்னை விட 1 வருஷத்துக்கு முன்னாடி நீ நாடகம் வந்தாள், புரியுதா? என்ன நான் 10-11 வயசு வந்தேன், நீ 13 வயசு வந்த, அவ்வளோதானே. அதிகபட்சம் என்ன ஒரு 5 வயசு வித்தியாசமா உனக்கு எனக்கும். நீ என்ன புரிய அப்படியே இப்போ நேற்று வந்த பிள்ளை மாதிரி இந்த பேச்சை என்கிட்ட வச்சுக்காத, சரியா? ஒன்று பண்ணது தப்பு அப்படி ஒத்துக்க முடியல, இல்லை நான் அப்படித்தான் பேசுவேன், முடிஞ்சா பேசுவேன், பேசிக்குவோம், ஒன்றும் தப்பு இல்லை. எப்போ நீ இவ்வளோ மண்டகனமா அப்படித்தான் நான் பண்ண வேண்டியோம், வா பண்ணுவோம், பேசுவோம், வா. நீ என்ன படிச்சிருக்க இங்கே பாரு, ஒரு விஷயம் கேட்குறேன், எனக்கு அந்த ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு நான் தான் கேட்டேன் அப்படின்னு கெடுக்கிறேன், எனக்கு பிடிக்காது. நீ படிச்சிருந்தாங்கன்னா என் விவரத்துக்கு இணையா நீ பேச முடியல தாராளமாக பேசு. ஏன்னா கேள்வி கேட்டு நிப்பாட்டுன்னு முடிவு பண்ணா எப்படி வேணா கேட்கலாம். இந்த 36 தலையோட, இந்த 62 காதோட, இந்த 72 மண்டையோட ஒரு ஜீவராசி இருக்கே, அப்படி ஒன்று இருக்காது. ஆனால் அப்படி கேட்டுவிட்டு இப்படி ஒன்று இருக்கு, அதுக்கு பேர் சொல்லுங்க. பார்க்குற மக்கள் நினைப்பா உள்ள அப்படி இருக்கும் போலப்பா, நாரதன் தெரியாமல் நட்டுட்டாரு. அது வந்து முட்டாள்தனம், எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அறிவாளிகள் விவரம் பேசுவாங்க. ஒரு கேள்வி கேட்டுட்டு நான் தான் கேட்டேன் நிற்கிறதுல உடன்பாடு இல்லை. ஒரு அப்படி விவரம் பேசணும்னு உனக்கு தைரியமோ திமுறா இருந்துச்சுன்னா வா தடத்தை குதிப்போம். நீ என்ன விவரம் நீ படிச்சிருக்கியோ பேசு. நீ எதை தொட்டாலும் அதை விட அதிகமாக பேச நான் தயாராக இருக்கேன். உன்னால் முடிச்சா நான் எந்த இடத்தை தொட்டாலும் நீ பேசி காட்டு, அப்போ ஒத்துக்கிறேன். திலவதி நீ பெரியான்னு, அதை விட்டு நான் அப்படித்தான் பண்ணுவேன், எனக்கு நீ எல்லாம் ஒரு ஆள் இல்லை, அந்த பேச்சு இங்கே வேலை இல்லை. திறமை இருந்தா விவரம் பேசுவோவா. எவ்வளோ நாள் வாழ்ந்தோங்கிறது பெரிய விஷயம் இல்லை, எப்படி வாழ்ந்தோங்கிறது தான் பெரிய விஷயம். எவ்வளவு நேரம் பேசுனாங்கிறது பெரிய விஷயம் இல்லை, என்ன விஷயம் பேசுனா தான் முக்கியம். இன்னைக்கு கதை முழுமையாக நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தின் அடிப்படையை முன்னிட்டு குறைவான நேரத்துக்குள்ள நிறைவான விஷயங்களை உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி சரி, இந்த எதை தொட்ட இருங்க, நீங்க பேசும் பொழுது நான் பேசவே இல்லை. நீ பேசி முடிச்சு நினைச்ச வாயை திறந்தேன். நீங்க பேசி தாராளமா பேசு. எதை தொட்டாலும் பேசுவேன் அப்படி சொன்னீங்களே. ஆமா, நீங்க நெற்றியில அணிஞ்சிருக்கீங்களே, அது என்ன சின்னம்? அது வைணவச்சனம் அர்த்தனமா பிரம்மம்ன்ற திருநாமம். திருநாமம். நாமமா ராமமா? நாமம்னா பேர்னு அர்த்தம். உங்கள் நாமோதயம் என்னன்னு, இது திரு ராமம். சரி, பெருமாளுக்கு பெருமை சேர்த்தவர்கள் எத்தனை பேர்?
எத்தனை பேர் சேர்த்திருக்காங்களே. குறிப்பா குறிப்பா ஆ. இவங்க தான் பெருமாளுடைய பக்தர்கள் அப்படின்னு வகைப்படுத்தியது 12 ஆழ்வார்களை. 12 ஆழ்வார்கள். எத்தனை பெண்கள் எத்தனை ஆண்கள்? ஒரே ஒரு பெண் தான் ஆண்டாள்னு பேரு, மீதமுள்ள 11 ஆண்கள். சரி, ஆண்டாள் எந்த பெருமாளை ஆட்கொண்டார்? இப்ப எந்த பெருமாள் ஆண்டாளை ஆட்கொண்டார்? ரங்கநாதரை மாலை கட்டக்கூடிய குளத்தில் பிறந்த கோதை திருமாலை மணந்தார். அப்படின்னா ரங்கநாதன் திருமாலை மணந்ததாக அங்கே அர்த்தம் வருது. இன்னைக்கு தமிழக அரசினுடைய முத்திரை என்ன? நம்ம தமிழர்கள் முத்திரை என்ன? ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் கோயில் கோபுரம். ஆண்டாள் கோயில் கோபுரம். ஏன் அந்த கோபுரத்தை, எத்தனையோ கோபுரங்கள் இருக்குல்ல, ஏன் அதை கொண்டு போய் நம்ம தமிழகத்தினுடைய அரசாங்க முத்திரையாக வச்சாங்க? எத்தனையோ ஒரு நாடுகளோடு இன்னைய சமயம்தான் இதற்கான அங்கீகார சமயமாக இருக்கிற பொழுது சமய சார்பற்று விளங்கக்கூடியது இந்த தமிழ் மண். அதனால சமய சார்பற்று எல்லா கோவில் கோபுரத்திலையுமே ஒரு சிற்பத்துடைய உருவம் கண்டிப்பா இருக்கும். ஆனா காளையார் கோயில் கோபுரத்துல சிற்பம் கிடையாது. ஆனா அதுலயும் கூட மகாலட்சுமியும் 2 பக்கம் ஐராவத யானை இருக்கும். ஆனா முழுக்க எந்த ஒரு மதத்தையும் சமயத்தையும் சாராத சிற்பத்தை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கோபுரம் இடம்பெற்றதால அது இடம்பெற்றது தமிழக அரசுடைய அரசாங்க முத்திரையாக. எந்த ஒரு கைத்தட்டு கொடுக்கணும். ஏன்னா எனக்கெல்லாம் அந்த பெருந்தன்மையான மனசு இந்த மாதிரியா கருவமும் மண்டகணமும் திமிரும் அந்த மாதிரிலாம் எனக்கு கிடையாது. நீலாம் எவ்வளவு விஷம் எனக்கு தெரியும். நீலாம் அந்த சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறாரு. இது சின்ன விஷயம் கை தட்டி வாங்கி கொடுத்து பெரிய போடா போட்டு நிப்பாட்டி காணும். நீ முயற்சி பண்ணிக்க, தப்பு இல்ல. நான் நிறைய உன்னை பார்த்துனேன் எவ்வளவு விஷம்னு. நீ அவன நல்ல மனுஷன், நீ ஒண்ணும் கிடையாது. இப்ப பெருமாளை பத்தி பேசணும். பெருமாளை பத்தி என்ன கேட்கல. நீ நீ என்ன பண்ற? நான் நெற்றியில பட்டை அடிச்சிருக்கேன். நெத்தியில பட்டை அடிச்சிருக்கேன். பட்டை அடிவர்கள் யாரும் சொல்றோம்? பட்டை அடிக்கிறவங்கள முதல்ல சிவபக்தன் தான் சொல்லுவாங்க. அப்புறம் முருகனுக்கு சிவனும் முருகன் ஒண்ணுதானே. அதிலிருந்து பிரிந்தது, சைவத்திலிருந்து பிரிந்தது தானே பிரச்சனை. அது இல்ல. இப்ப நெத்தியில பட்டை முதல்ல சிவனை வணங்கிட்டா பட்டை அடிச்சாங்க. ஆமா. பேரு அவங்க யாரு? அவங்க நாயன்மார்கள். எத்தனை பேரு? 63 பேரு. 63 பிரச்சனை இல்ல. ஆனா அந்த 63 பேர்ல 4 பேருக்கு மட்டும் தனி சிறப்பு இருக்கு, தெரியுமா? தெரியுமே. யாரா இருக்கு? அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர். இந்த 4 பேர் எங்க யாருக்கு பிள்ளையா பிறந்தாங்க தெரியுமா? 4 பேருமே யாருக்கு எங்கே பிள்ளையா பிறந்தாங்களா? திருஞான சம்பந்தர் சோழ நாட்டில், அதாவது சீர்காழி பக்கத்தில் திருமணஞ்சேரி என்ற ஊரில் சிவபாத இருதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும் பிறந்தவர் தான் திருஞான சம்பந்தர். திருநாவுக்கரசர் திருமுனைப்பாடி நாட்டிலே திருவாய்மூரிலே புகழனாருக்கும் மாதினியாருக்கும் பிறந்தவர் தான் திருநாவுக்கரசர். மாணிக்கவாசகர் திருவாத ஊரிலே, அதாவது சம்புபாத இருதயருக்கும் ஞானவதிக்கும் பிறந்தவர் தான் மாணிக்கவாசகர். சுந்தரர் அதே திருமுனைப்பாடி நாட்டிலே திருநாவலூரில் சடையனாருக்கும் இசைஞானி. நன்றி. இப்ப இது ஏன் மண்டபப்படி? இதுல நீங்க தேங்காய் உடைக்க கூடாது. மண்டபப்படியே முடியல, அதுக்குள்ள நீ என்ன மண்டபப்படி மாத்திரிய? கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்லிட்டேன். 4 பேர் எந்தெந்த ஊர்ல யார் யாருக்கு பிள்ளையாக பிறந்தாங்க பதில் சொல்லிட்டேன். 4 பேர் கையிலையும் ஒவ்வொரு பொருள் இருக்கும். என்னன்னு நீங்க சொல்லுங்க பாப்போம். இல்ல எப்படி 4 பேர் கையில 4 பேர் கையிலையும் ஒவ்வொரு பொருள் இருக்கும். எல்லாருமே சமய பரப்பாளர்கள். 4 பேர் கையிலையுமே தேவாரம் இருக்கும். 3 பேர் இணைந்து எழுதப்பட்டது. இந்த மழுப்புற பேச்செல்லாம் முதல்ல கருவளை தர நல்லா தெரிஞ்சுக்க. என்கிட்ட இப்ப நான் சரியா சொன்னேன். முதல் ஒரு பேரை மாத்தி நான் என்ன நான் தெளிவா கேட்டேன். யார் யாருக்கு மகனா எங்க பிறந்தாங்கன்னு. ஒரு பேரு அப்பா அம்மா பேரு. நீ என்ன வச்சிருப்பாங்கன்னா 4 பேருமே சமயக்குறவர்கள். 3 பேர் தேவாரம் பண்ணாங்க, மாடுக திருவாசம் பண்ணாரு. அப்ப நியாயமா 4 பேர் கையிலும் தேவாரம் திருவாசம் இருந்திருக்கணும். தப்பு. என்னமா பேசுனீங்க? வாயை கொண்டே காதுல கொடரி வரைக்கும் வச்சுக்கிட்டு முதல்ல உன் கேள்வி எனக்கு புரியணும். நீ வேற சிந்தனையில கேட்க போய் கேட்கறனா இதுதான் பதில் நினைச்சா அது தப்பா போயிடும். 4 பேர் கையில பொதுவானதா இல்ல தனித்தனி வித்தியாசமானதா? ஏன்னா 4 பேர் பொதுவானதுன்னா தேவார திருவாசங்கிறது பொதுவானது, அதை நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் ஆனா தனித்தனி ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேனே. திலகவதியார தெரியுமா உங்களுக்கு? பேரை மட்டும் சொல்லாத, எரிச்சதா வருது.
அந்த பேரை கேட்டா சில பேருக்கு மகிழ்ச்சியா இருக்கு, எனக்கெல்லாம் அப்படி இல்ல. உமக்கு மட்டும் அப்படி இருக்கும் பொழுது. சரி, அது என்ன அந்த அம்மாக்கு என்னப்பா? இப்ப அந்த அம்மா கையில எப்பவுமே அதாவது ஒரு தோண்டி கையில வச்சிருப்பாங்க, இந்த கையில திரு அழகு சேவை என்று சொல்லக்கூடியது. ஓ, பொருள் கேக்குறியாமா? அப்புறம் என்ன பொருள் கேட்காம பொருள்னு சொல்லணும்ல. ஆமா, இவங்கெல்லாம் 4 பேரும் சமய பரப்பாளர், சமய பக்தர்கள். பக்தர்கள்ட்ட ஏடு இருக்குது, தேவாரம் இருக்குது, இயல்பு. நான் அதை நினைச்சு சொன்னேன். நீ பொருள்னு கேட்டீங்கன்னா இப்ப 4 பேருடைய பொருள்னு தான் கேட்டேன். 4 பேருடைய உருவமும் எல்லா சிவன் கோயிலும் பெரும்பாலும் இருக்கும். ஆமா, அப்படி பார்த்தா 4 பேர் கையிலும் ஒவ்வொரு பொருள் உண்டு. ஆமா, இப்ப சுந்தரர் கையில எடுத்துக்கிட்டே அப்படின்னா அவர் கையில மலர் செண்டு இருக்கும். அதே சமயத்துல ஞானசம்பந்தர் கையில தாளம் இருக்கும். நாவுக்கரசர் கையில உளவார பணி செய்யக்கூடிய உளவார கருவி இருக்கும். மாணிக்கவாசர் கையில அது 7 எழுத்தாணியும் இருக்கும். இப்ப 4 பேர் கையிலையும் 4 விதமான பொருள் உண்டு. ஏத்துக்கிறியா? ஏத்துக்கிறேன்னு சொல்லு. முடியாதியா? முடியாதியா? ஏன் அப்படின்னு சொல்ல முடியாது. சரியா சொல்லும் பொழுது ஏத்துக்கிட்டு தாங்க. சரி, இப்ப 4 பேர் கையில இந்த 4 பொருள் இருந்துச்சுல. ஆமா, இந்த 4 பொருள்ல ஒண்ணு மட்டும் சிவன் நேரடியா அவருக்கு கொடுத்தது. ஆஹா, என்ன வாகா? நீ வாகா சொல்லதே நாங்க வேலை புலப்பத்து கேக்குறோமா? வாகா போடுறா. ஆமோதிக்கிறேன். நீ ஒண்ணும் மோதிக்க வேணாம். 4 பேர் கையில் 4 விதமான பொருள் இருந்துச்சுன்னு சொன்னேன். மோதிக்கிறதுக்கு ஆமோதிக்கிறதுக்கு வித்தியாசம் இல்லையா? இந்த 4 பொருள்ல ஒரு பொருள் மட்டும் ஒருத்தருக்கு மட்டும் சிவபெருமான் நேரடியா அவரே வந்து கொடுத்தது. இங்க சொல்லு பாப்போம். அது சிவனே நேரடியா வந்து கொடுத்தது யாருக்குன்னா திரு ஞானசம்பந்தருக்கு. ஏன்னா பாட்டு பாடும் பொழுது தாளம் ரொம்ப முக்கியம். சுத்தி மாறினா கூட தெரியாது, தாளம் மாறுச்சுன்னா தெரிஞ்சு போயிடும். அப்போ பாடுறாரு. சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது ஞானப்பால் கொடுத்தா பராசக்தி. ஞானப்பால் சாப்பிட்ட பிறகு பதிகங்கள் பாட ஆரம்பிக்கிறாரு. பாடும் பொழுது தாளத்தோட பாடணும்ல. இப்படி தாளத்தோட பாடும் பொழுது அது பிஞ்சு கை, சின்ன கை, அதில் தாளம் போட்டுக்கிட்டே பாடுறாரு. அப்போ தான் பராசக்தி சொல்கிறா, எங்க சின்ன பையன் நம்மளை பற்றி பாடுறேன், அது உங்களை பற்றி முக்கியமாக பாடுறேன், கை வலிக்கும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ தான் ஈசனே இறக்கப்பட்டு தங்கத்தாள் தாளம் கொடுக்குறாரு. இப்போ இவர் வாசிக்கிறாரு ஜோதி அவர்கள், அவர் வாசிக்கிறது இரும்புல செஞ்ச தாளம், அதில் சத்தம் வரும். தங்கத்தில் தாளம் செஞ்சால் சத்தம் வருமா? இல்லை, வச்சுட்டு தான் போக முடியுமா? எப்படிப்பா அப்படி உங்களுக்கு மட்டும் கிளகலையாக புரியுது? அதுக்காக தான் தொர்ராஜ் தான் எங்கள் ஊருக்கு வேணும்னு கேட்குறாங்க. இதெல்லாம் இறைவனுடைய செயல், அவனுடைய ஆசீர்வாதம். சரி, அப்போ சத்தம் வராது. அப்போ தான் சொல்கிறா சிவன் சொல்கிறார், எம்மா தாளம் கொடுக்க சொன்னேன், கொடுத்துட்டேன். அவன் வாசிக்கிறாரு, தாளம் வரல. அப்போ தான் நானே கொடுக்கிறேன் அப்படி சொல்லி அந்த தாளத்திற்கு ஓசையை கொடுத்தாள். யாரு? பராசக்தி. அதனால தான் அவளுக்கு ஓசை நாயகி, ஒலிய நாயகி, ஒலி கொடுத்தால, அதெல்லாம் ஒலிய நாயகி என்று அம்பாளுக்கு திரு ஞானசம்பந்தரால் வந்த பெயர் தான் ஓசை நாயகி. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சரியா? இல்ல, இப்போ பொன்னால் செய்யப்பட்ட தாளத்தை கொடுத்தது எம்பெருமான் சிவபெருமான் தானே. 4 பேர் இவருக்கு மட்டும்தான் சிவனே வந்து அவர் கையில் வச்சிருக்க பொருளை கொடுத்தார். அப்படியே இருங்க. கொடுத்தாருல, கொடுத்த ஸ்தலம் எது? ஸ்தலத்தோட பேர் என்ன? அந்த சிவனுக்கு அதனால என்ன பேர் ஏற்பட்டது? இல்ல, எனக்கு புரியல. நீ சொன்ன கதையத்தை நான் ஒத்துக்கிட்டேன்.